ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அண்ணாத்தமிழ் யூடியூப் சேனல். நான் ஜெகதீசன். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ப்ளே ஸ்டோரில் நிறைய கேம்ஸ் இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணுவீங்க. பட் சில கேம்ஸ் பிடிச்சிருக்கும், அதில் அமௌண்ட் பே பண்ணி தான் அதை டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எப்படி அதை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ப்ளே ஸ்டோரில் ப்ளே பாஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதை எப்படி ஃப்ரீயாக வாங்கி அமௌண்ட் இருக்க கேமெல்லாம் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம அண்ணாத்தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம். மேலே ப்ளே பாயிண்ட்ஸ் காமிக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்களா, இங்கே லாஸ்ட்டாக தேர்டாக பர்க்ஸ்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே கிளைம்னு காமிக்கும் கீழே. சப்போஸ் ஒரு சிலருக்கு இங்கே காமிக்காது, இங்கே இல்லைன்னா நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிவிட்டு ப்ளே பாஸ்ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்களா, கெட் ஸ்டார்டட்னு இருக்குல்ல, அது கொடுங்க. இங்கே போட்டிருக்கு பாருங்கள் 3 months ட்ரையல்னு. ஸோ ஃப்ரீயாகவே நீங்கள் 3 months வாங்கிக்கலாம். இப்போது கெட் ஸ்டார்டட் கொடுங்க. கெட் ஸ்டார்டட் கொடுத்தீங்களா, அங்கே பாருங்கள் 3 months ஃப்ரீ ட்ரையல் போட்டிருக்கு. இங்கே கீழே பேமெண்ட் மெத்தட் செலக்ட் பண்ணுவோம். பாரு, யூபிஐ ஜிபே டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கு. நீங்கள் சப்போஸ் பேடிஎம் இல்லை ஃபோன்பே இல்லை வேறு எதாவது பண்ணுறீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ உங்கள் ஜிபேயில் பேமெண்ட்டு ஆட்டோபே செட் ஆகும். இது 99 rupeesனு போட்டிருக்கோம். ஆனால் 2 rupees தான் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எடுப்பாங்க. நீங்கள் பயப்படாமல் பே பண்ணலாம். கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்தப்புறம் செட் ஆட்டோபே கொடுங்க. கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ நீங்கள் பின், உங்களோட எம்பின் போடணும். இந்த யூபிஐயோட பின் இருக்குல்ல, அந்த பின்னை போடுங்க. போட்டிங்களா, அவ்வளோதான். இப்போ ஆட்டோபே செட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்க்கலாம், வெறும் 2 rupees தான் என் அக்கௌண்ட்லேருந்து கிரெடிட் பண்ணியிருக்காங்க. தென் இந்த ஆட்டோபேவை நீங்கள் லாஸ்ட்டாக கேன்சல் பண்ணணும். அதை நான் எப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் அதை பார்த்து கேன்சல் பண்ணிடுங்க. இல்லைனா 3 months முடிச்சப்பறம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டு டெபிட் பண்ணுவாங்க. இப்போ நான் அவ்வளோதான், பேமெண்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இந்த ஃபஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா நியூ ஒரு இது ஆட் ஆகிருக்கும் பாருங்கள். அது நார்மல் யூசர்ஸ் இருக்காது. ப்ளே பாஸ் வாங்கினீங்களா தான் அங்கே இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் நார்மலாக பே பண்ணி வாங்குற மாதிரி கேம்ஸ் எல்லாமே இங்கே ஃப்ரீயாகவே காமிக்கும். நீங்கள் பார்த்தீங்களாவே தெரியும். இந்த கேம்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் நார்மலாக சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏதோ அமௌண்ட் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அண்டு சில கேம்ஸ் வந்து ஃப்ரீ கேம்ஸ் தான் இருக்கும். பட் இன் கேம் பர்ச்சேசஸ் இருக்குல்ல, கேமுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் எதாவது காஸ்டியூம்ஸு, டைமண்ட் அந்த மாதிரி வாங்குறீங்கன்னா ஈஸியாக ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம் ப்ளே பாஸ் யூஸ் பண்ணி. இங்கே பாருங்கள், இது எல்லாமே இவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கு. பட் நம்ம ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு கேம் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இது ஆக்சுவலாக இது ஃப்ரீ கேம் தான். பட் நான் கேமுக்குள்ளே போயிட்டு எப்படி இன்கேம் பர்ச்சேஸ் பண்ணுறது, எக்ஸாம்பிள் டைமண்டு அந்த மாதிரிலாம் எப்படி அமௌண்ட் பே பண்ணாமல் ஃப்ரீயாக வாங்குறதுன்னு காமிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நார்மலாக பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே வாங்கிக்கிட்ட பாருங்கள். எனக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிருச்சு. இப்போ அன்லாக் வித் ப்ளே பாஸ் அப்படின்னு. இதே மாதிரி வேறு ஏதாவது கேரக்டர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வாங்கினாலும் ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் நான் இப்போ ஸ்டோருக்கு போய் டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணி காமிக்கிற பாருங்க.
பாருங்கள் 0 தான் போட்டிருக்கு. நான் பர்ச்சேஸ் கொடுக்குறேன். அன்லாக்டு வித் ப்ளே பாஸ்ன்னு வந்துச்சு, ஃப்ரீயாகவே கிடச்சிச்சு. இதுவே நீங்கள் நார்மல் அக்கௌண்ட்டில் இருந்தால் அமௌண்ட் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இப்போது எப்படி ப்ளே பாஸ் வாங்கி கேம் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ அந்த ஆட்டோ பே எப்படி கேன்சல் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் ஆட்டோ பே கேன்சல் பண்ணியே ஆகணும், இல்லைனா 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் டெபிட் பண்ணுவாங்க. அதை நான் எப்படி இப்போ சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா அதான் மெயின் பார்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் கேன்சல் பண்ணி ஆகணும். இப்போது நான் ஜிபே, பேடிஎம், ஃபோன்பே இது 3லேயும் எப்படி கேன்சல் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். நீங்கள் ஜிபேயில் பண்ணி பேமெண்ட் பண்ணிங்களா, அதில் போய் கேன்சல் பண்ணணும். இல்லை பேடிஎம்மில் பண்ணிங்களா, அதில் போய் கேன்சல் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஜிபே சொல்கிறேன். கூகுள் பே ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே கார்னரில் உங்கள் ப்ரொஃபைல் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆட்டோ பேன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா, லைவில் கரண்ட்டாக உங்களோட என்ன ஆட்டோ பே இருக்கோ அங்கே காமிக்கும். இப்போ நான் கூகுள் பே பண்ணல, அதை அங்கே காமிக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன டீட்டெயில்ஸ்னு காமிக்கும். அதை செக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்களா கேன்சல் ஆட்டோ பே அப்படின்னு இருக்கும் பாருங்கள். அந்த கேன்சல் ஆட்டோ பே கொடுத்தீங்கன்னா கேன்சல் ஆகிடும். இப்போ உங்களோட பின் கேட்கும், பின் என்டர் பண்ண அப்புறம் ஆட்டோ பே கேன்சல் ஆகிடும். இப்போ கேன்சல் ஆச்சு. ஒன்ஸ் கேன்சல் ஆன அப்புறம் அங்கே பெண்டிங் டேப் இருக்குல்ல, அதுலேயும் செக் பண்ணிக்கோங்க ஏதாவது இருக்கான்னு. தென் லாஸ்ட்டாக கம்ப்ளீட்டட் டேபில் போய் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது நான் கேன்சல் பண்ணது. ஏன்னா அங்கே கண்டிப்பாக நீங்கள் அங்கே வெரிஃபை பண்ணிக்கோங்க. சப்போஸ் கேன்சல் ஆகலைன்னா ஏதாவது இஷ்யூ வரும், அதுதான். இப்போது நெக்ஸ்ட்டு நீங்கள் சப்போஸ் பேடிஎம்மில் பே பண்ணிங்களா, அதை எப்படி கேன்சல் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். உங்களோட பேடிஎம் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு கார்னரில் இருக்க உங்கள் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்களா யூபிஐ அண்ட் பேமெண்ட் செட்டிங்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்களா ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்களா எந்தெந்த பேமெண்ட் கரண்ட்டாக இருக்கோ அதெல்லாம் அங்கே காமிக்கும். நீங்கள் சேம் அதே மாதிரி கூகுள் பே மாதிரி அதை கிளிக் பண்ணி கேன்சல் ஆட்டோ பேன்னு கொடுத்து உங்கள் பின்னை என்டர் பண்ணிங்களா கேன்சல் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் ஆல்ரெடி கேன்சல் பண்ணது காமிக்கிறேன். அவ்வளோதான். இப்போது ஃபோன்பேயில் நீங்கள் பேமெண்ட் பண்ணுவீங்களா, அதை எப்படி கேன்சல் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். சப்போஸ் ஃபோன்பேயில் பேமெண்ட் பண்ணினீங்களா, உங்கள் ஃபோன்பே ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபோன்பே ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுலேயும் சேம் உங்கள் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்களா அங்கே மேனேஜ் பேமெண்ட்ஸ்னு இருக்குது பாருங்க, மேலேயே இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்களா ஆட்டோ பேன்னு இருக்குது பாரு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கேயும் சேம் கூகுள் பே மாதிரியே இங்கே காமிக்கும், கரெக்டாக என்ன ஆட்டோ பே ஆக்டிவில் இருக்கோ அதை காமிக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி சேம் அங்கே மாதிரியே கேன்சல் ஆட்டோ பே கொடுத்துட்டு உங்களோட பின்னை என்டர் பண்ணிங்களா கேன்சல் ஆகிரும். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் எந்த ஆப்பில் பண்ணியிருந்தாலும் சரி ஆட்டோ பே கேன்சல் பண்ணிடுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.